வணக்கம். அதாவது தென்காசி மாவட்டம் சாம்பூர் வளகரை பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவர் கூலி தொழில் செய்து வந்துள்ளார். இவர் கடந்த 15ஆம் தேதி இரவு தென்காசி ரயில்வே கேட் நிலையம் அருகே உள்ள உடையார் ரயில்வே கேட் பகுதியை வேகமாக ஓடிக்கொண்டிருந்ததாக அப்போது தென்காசி மங்கம்மா சாலை பகுதியைச் சேர்ந்த சுடலை மணி, சக்திவேல், விஸ்வா மற்றும் தங்கப்பாண்டி, ஸ்ரீகாந்த், சிவகணேசன், இசைக்கு செல்வம் ஆகிய 8 பேர் நண்பர்களாக இருந்த நிலையில் நண்பர்கள் ஒருவர் பிறந்தநாள் கொண்டாடும் வகையில் உடையார் தெருவு ரயில்வே கேட் பகுதியில் அமர்ந்து மது அருந்தியதாக கூறப்படுகிறது. இந்த வேளையில் முருகன் இவர்கள் அமர்ந்திருந்த பகுதியை நோக்கி வேகமாக ஓடியதாகவும் இவர்கள் தடுத்து நிறுத்தியதும் மீறி ஓடி சென்றதால் ஆத்திரமடைந்த சிறுவர்கள் அனைவரும் சேர்ந்து முருகனை பின்தொடர்ந்து ஓடி அவரை பிடித்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் மயக்கமடைந்த முருகனை அவ்வழியில் சென்ற சிலர் பார்த்து தென்காசி ரயில்வே போலீசாருக்கு தகவல் அளித்த நிலையில் ரயில்வே போலீசார் ஆம்புலன்ஸ் உதவியுடன் தென்காசி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு முருகன் சேர்க்கப்பட்டுள்ளார். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி முருகன் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த நிலையில் தற்போது முருகனை தாக்கிய 8 சிறார்கள் மீது போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து நிலையில் 5 சிறுவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நெல்லை சிறார் சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் 3 போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். சிறார்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்ட சம்பவம் தென்காசி மாவட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.